ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கன்ஃபர்ஸ் பண்ணிடுவான், எனக்கு வந்துட்டு உன் மேலே லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணிடுவான். ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏஜ் டிஃப்ரென்ஸ் பற்றி கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவான், நான் 1 இயர் வெயிட் பண்ணுறேன், உனக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் பார்த்துட்டு இருப்பாள். ஏன்னா அவளுக்கு வந்துட்டு ஹீரோ ரொம்ப பிடிக்கும்ல. இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற வந்துட்டு ரீனா வந்து பார்த்துட்டு இருப்பாள். ஸோ அந்த இடத்துல பிஏ வந்துடுவான். இவங்ககிட்ட ஒரு பேச்சுக்கு இங்கே தான் மீட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க, பாஸ் பார்த்து தப்பாக நினைப்பாரு அப்படின்னு ரீனா ரொம்ப கஷ்டத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லுவான், இப்போ நீ ஓகே தானே சொன்னேன் அப்படிங்கும்போது ஆமாம் ஓகே தான், ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அதை மட்டும் கிளியர் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவில்லை அப்படிங்கும்போது சே நான் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவில்லை, ஆனால் ஒன்று அன்றைக்கி வந்துட்டு உன்னோட ஃபஸ்ட் கேஸை வந்து நான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நடந்ததை வந்துட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். இவன் வந்துட்டு கனவுல நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்பா. இவன் வந்துட்டு அட்டப்பாவிங்கிற மாதிரி வந்துட்டு லிப்பில் கை வைப்பா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட அது ஃபஸ்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு, அது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஹீரோனுக்கு ரொம்ப எமர்ஜிங்காக ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓனை தான் காட்டுறாங்க. ஓன் வந்துட்டு ஏதாச்சும் பிளான் போடணும், எப்படியாச்சும் வந்துட்டு ஹீரோ வந்து நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கான். ஸோ அதுக்காக என்ன நினைப்பானா, என்ன சொல்லலாம் நினைப்பானா, எனக்கு ரொம்ப வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங்கிட்ட சொல்லி விட்டுருப்பா. கிங் என்னன்னா ஹீரோட்ட போய் சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு பார்ப்பான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு ஹீரோக்கு வந்து மிஸ்டர்ஸாக தானே இருந்திருப்பா. ஸோ அந்த அக்கறையில் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது, என்னை வந்து ரெஸ்ட்டில் போய் விடுங்களேன், பாத்ரூமில் போய் விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாளாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அழைச்சிட்டு போவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஹீரோயினுக்கு வந்து பர்த்டே போல் அந்த வீடே ரொம்ப கோலாகலமாக இருக்கும். ஹீரோயினை மட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், சித்திக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே நல்லதுமாக பழகுவான். ஸோ அவளுக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க, கிஃப்ட்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. இவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாருமே மேட் கொண்டு எல்லாருமே ஹாப்பியாக வந்துட்டு பாட்டு பாடிட்டுலாம் இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு யார் எதிர்பார்க்குறான்னா ஹீரோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து நிற்பா கார்டனில். ஸோ அந்த இடத்துல ஹீரோ வரமாட்டான், பால் தான் வருவான். பாலை பார்த்தனுமே இவ வந்துட்டு பெருசாக சர்ப்ரைஸ்லாம் ஆக மாட்டான். அவன் வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுப்பான். நான் நேற்று உன்னை வந்துட்டு காலேஜில் வந்துட்டு ஸ்கூலில் வந்து பார்க்க வந்தேன், நீ ஹீரோவோட கிளம்பி போயிட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கிஃப்ட்டை கொடுப்பான். அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டான், ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை வாங்கிடுவான். ஸோ ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுமே ஓப்பன் பண்ணி பார்த்தா அழகான ஒரு குட்டி மான் இருக்கும். ஹீரோனோட பேரோட மீனிங்க்கு வந்துட்டு மானு தான். ஸோ என்ன பண்ணுவானே அவன் ஒரு மானு பொம்மை கொடுப்பான். இதை பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்வாள். சரி இதுக்கு என்ன பேர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நான் ஒன்றும் இதுக்கெலாம் பேர்லாம் வைக்கல, உனக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சா அந்த பேர் வச்சுக்கோ அப்படிங்கும்போது ஓகே ஃபைன், நானே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பேர் வச்சுக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்குது, கண்டிப்பாக நான் பத்திரமா வச்சுப்பேன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பால் வந்து கேட்பான். சரி அது இருக்கட்டும், நேற்று வந்து நீ காரில் கிளம்பி போனியே யார் கூட போன அப்படின்னு சொல்லிட்டு அதே திருப்பி கேட்பான். இவளுக்கு வந்துட்டு இஷ்டமே கிடையாது இவன் இதை சொல்கிறதுக்கு. ஆனால் இவன் திருப்பி கேட்டுட்டு இருப்பானா. அப்போ வந்து ஃபோனில் மெசேஜ் வரும், அப்படி மெசேஜே பார்க்குற மாதிரி அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்ருப்பா. அது என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து வந்துட்டு எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் என்னை வந்து ரெஸ்ட் ரூம் வரைக்கும் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பாள். ஹீரோ என்ன பண்ணுவானா கை தாங்கலாம் அழைச்சிட்டு போவானா. ஸோ அதை வந்துட்டு இவன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பா போல். ஃபஸ்ட்டு ஹீரோ அழைச்சிட்டு போயிட்டு வந்து விட்டதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவானா கேமரா பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்துட்டு இந்த பாரு குமாரிக்கா, ஹீரோ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களுக்குள்ளே வராதடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குமாரிக்கா வந்துட்டு அவன் அசிங்கமாக திட்டி அமுச்சிருப்பான். இதை பார்த்துமே இவன் ஷாக் ஆகிடுவான். அன்றைக்கி இந்த லேடி தான் நம்ம அவங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பால் வந்துட்டு என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி பார்ப்பான். பார்த்தீங்கன்னா அவனும் வந்து அந்த வீடியோ பார்த்துருவான். சும்மா நேரத்துலேயே வந்துட்டு ஹீரோ பற்றி தப்பு பேசிகிட்டு இருப்பான். இப்படி தொக்கா அமைஞ்சிடுச்சுல்ல. ஸோ சொல்லுவான், இந்த பாரு அவன் மேலே லவ்வுக்கு இவெல்லாம் விழுந்துடாத, எனக்கு நல்லாவே தெரியும் அவன் சரியான ஃப்ராடு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அவன் மாஃபியா அப்படின்ட்டு, அவன் நிறைய பொண்ணுங்க கூட தொடர்பில் இருப்பான், நீ தான் சும்மா புரியாமல் அவன் கூட பேசிகிட்டு இருக்குங்கும் போது இவளால் அதை கேட்கக்கூட முடியாது. அந்த இடத்த விட்டு பால் பேசுறதெல்லாம் கேட்காம ஓடிடுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் காட்டுறாங்க இந்த வேலையை பண்ணது ஓனும் அதுக்கப்புறம் வந்து ரீனாவை தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் பிளான் போட்டு இந்த மாதிரி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுவாங்க. ஏன்னா ஓனால் வந்துட்டு ஹீரோயின் நம்பர்லாம் வந்துட்டு வாங்க முடியாது, அனுப்ப முடியாது, அவளுக்கு எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது. இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணது ரீனா தான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு தான் போவான். அவனுக்கு தெரியும் இன்னைக்கு ஹீரோயினுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு விஷயஸ்லாம் பண்ணிவிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டா, ரொம்ப கோவமாக இருப்பா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். உங்களுக்கு வந்துட்டு மிஸ்டர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இதை கேட்டணுமே ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். உங்களுக்கு எத்தனை பொண்ணு கூட வந்து பழக்கம் இருக்குது, நீங்கள் வந்துட்டு நீ சும்மா போய் சொல்கிறீங்களா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு நான் வந்துட்டு இதெல்லாம் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உனக்கு இன்றைக்கி பர்த்டே, ஸோ இன்றைக்கி வந்து டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இல்லை உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பொண்ணுங்க கூட வந்து நீங்கள் பழகிட்டு இன்னும் எத்தனாவது ஆளாக வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு பேசுவான். ஹீரோ என்ன சொல்கிறான்னா நான் வந்துட்டு உத்தமன்னா சொல்ல மாட்டேன், ஆமாம் எனக்கு ஒரு மிஸ்டர்ஸ் இருந்தா,
ஆனால் ஒன்று, எப்போ நான் உன்னை பார்த்தனோ அன்னையிலேயே வந்துட்டு எனக்கு யாருமே பிடிக்கல, எனக்கு ஒன்றை மட்டும் தான் பிடிக்கும், என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு உனக்கு அழகான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு செயின் போடுவான். அந்த செயின் டாலருமே மானாக தான் இருக்கும், மான்குட்டியாக இருக்கும். அது வந்துட்டு இவரோட பேருக்கு மீனிங் தான் மான்னு சொன்னேன். ஸோ ஒரு செயினை வந்துட்டு அவன் போடுவான். இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா செம்மையாக கோவமாயிட்டு அதை கழட்டி வீசிடுவான். எனக்கு இந்த செயின்லாம் வேணாம், எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்கிறீங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அந்த செயினை வந்துட்டு தூக்கி போடுவான். அப்போ ஹீரோ சொல்லுவாங்க, பாரு என்னோட ஸ்டேட்டஸ்க்கோ என்னோட வசதிக்கோ என்னால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொண்ணு கூட இருக்கல, ஆனால் அந்த பொண்ணு நான் இல்லையே. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா வீட்டில், எனக்கு மிஸ்டர்ஸாக அப்படி இருந்தா. அது வந்து ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் உன்னை தான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன். எனக்கு இப்போல்லாம் உன்னை மட்டும் தான் பிடிக்கும். எப்போ நான் உன்னை பார்த்தனோ அதுலேருந்து நான் எந்த பொண்ணுக்கிட்டேயும் போகிறதில்ல பேசுறதில்லைங்கும் போது சும்மா இதெல்லாம் வந்து உருட்டாதீங்க, ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அவள் வீட்டுக்குள்ளே போயிடுவான். இவன் வெளியே வரும்போது பால் பார்ப்பான். உனக்கு இதெல்லாம் தேவைத்தான், நீ மாஃபியா மட்டும் தான் நினச்சேன், நான் சரியான பொம்பளை பொறுக்கியாக இருப்ப புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவான். அப்போ ஹீரோ வந்துட்டு, நீ வந்து பேசாதடா, ப்ராஜெக்டை வந்துட்டு இன்னொருத்தங்க ப்ராஜெக்ட் 3D சப்மிட் பண்ண வந்தானே நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, நானாச்சும் ப்ராஜெக்ட் தான் வந்து 3D சப்மிட் பண்ணேன், நீ பாரு என்னென்ன வேலை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் ஹீரோயின் ஃபோனு கையில் தானே இருக்கும், விட்டுட்டு ஓடி இருப்பாள். ஸோ அந்த ஃபோனை வந்துட்டு காட்டுவான். அதை வந்து பார்த்தனுமே ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு, இந்த மாதிரி ஓன் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து தான் ஹீரோயின் வந்துட்டு கோவமாக இருக்கா போல் அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு இது எப்படி உனக்கு கிடச்சிச்சிங்கும் போது இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு. ஸோ ஒன்றை மாதிரி நாங்கள் ஒன்றும் கேவலமான ஆள் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து சொல்லிட்டு போவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓனுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துடும். ஓனை பார்க்குறதுக்கு பியும் கிங்கும் வருவாங்க. ஓன்கிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அது வந்து ஒரு வீட்டோட பத்திரம். ஸோ சம் அமௌண்ட்டை கொடுத்து இவருக்காகவே இந்த பேங்காங்கில் ஒரு வீடை வந்துட்டு கொடுத்துருப்பான் ஹீரோ அவரோட பேருக்கு. இத்தனை நாளாக வந்துட்டு ஹீரோ கூட இருந்ததுக்கு உனக்கு வந்து சேஃபஸ்ட் சைட் பண்ணி வச்சிருக்காரு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்கும்போது இவ அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டா. இல்லை நான் ஹீரோ பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து செம கோவமாக இருப்பான். ஹீரோ வந்துட்டு எப்போவுமே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் என்ன பண்ணுவான்னா பேப்பரை வந்துட்டு மடிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ அதை அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை வந்து ஓன் பார்க்குறா. இதை பார்த்தனுமே ஓகே இவர் செம்ம காண்டில் இருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இங்கே பாரு ஓன், ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடு. என்னோட ஆக்டிவிட்டீஸை பார்த்தாலே உனக்கு தெரியலையா, என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த பேப்பரை மடிச்சுட்டு இருக்கேன். சப்போஸ் இந்த பேப்பர் மட்டும் இல்லைன்னா இந்த பேப்பரை எப்படி ஒன்று கிழிச்சு ஏறிடணும் அதே மாதிரி உன்னை வந்துட்டு கிழிச்சு எரிஞ்சிருவேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்கும்போது இவன் என்ன பண்ணுவானா அந்த சொத்து டாக்குமெண்ட்டை வச்சுட்டு ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு நீங்கள் தான் வேணும், எனக்கு காசு பணத்தை விட நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு காசு பணம் தான் பெஸ்ட். ஃபஸ்ட்டு இவன் பணக்காரனாக இருக்கான், இவங்ககிட்ட சேஃபாக இருக்கான் தான் வந்துட்டு இங்கே இருக்கான். ஆனால் ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருப்பான். ஆனால் ஹீரோ வந்துட்டு கேட்க மாட்டான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவள் வந்துட்டு ட்ராயிங் பண்ணிகிட்ருப்பா. அவளால் முடியவே முடியாது, எப்போவுமே அதுதான் அவளோட ஹாபி. பட் ஹீரோ வந்துட்டு சொன்னது பேசுனது இது எல்லாமே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்ருக்கும். அப்போ ஹீரோ சொல்லியிருப்பானே, நான் எப்போ உன்னை பார்த்தனோ அது நான் எந்த பொண்ணுமே பார்த்தது கிடையாது, எனக்கு இந்த மாதிரி இருக்கு மிஸ்டர்ஸ் இருந்தாங்க தான், ஆனால் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி இவோ லைட்டாக கம்டவுன் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரீனா தான் காட்டுறாங்க. ஸோ ரீனா வந்துட்டு இருப்பாளா, அவகிட்ட வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, நான் இந்த மாதிரி ஓனை நான் தனியாக அமுச்சு வச்சுட்டேன், நீ அடிக்கடி போய் ஓனை பார்த்துட்டு வா, அவன் நல்லா இருக்காளா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அக்கறையை தான் விசாரிக்கிறான். என்னோட தான் நம்ம கூட இந்த மிஸ்டர்ஸாக இருந்தாலுமே அவளை தனியாக அமுச்சு விட்டாலுமே ஹீரோ வந்துட்டு லைட்டாக என்ன நினைக்கிறான்னா அவன் நல்லதுமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். கொஞ்சமாச்சும் இவனுக்கு அவன் மேலே அக்கறை இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் ட்ராயிங் கிளாஸ்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கா. எப்போதுமே ஹீரோ தான் வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு இருப்பானா, அதே மாதிரி ஹீரோ வரான். ஸோ இவன் வந்துட்டு ஐயோ இவன் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுறான். போகிறப்ப பஸ்ஸில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகிறா. ஹீரோ வந்து பார்த்துடுறான். ஸோ என்ன பண்ணுறான், அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு பஸ்ஸுக்கு முன்னாடி கார் நிறுத்திட்டு, இதை பாருங்கள் இந்த பொண்ணு இருக்காது, இந்த சின்ன பொண்ணு, இந்த பொண்ணோட கார்டியன் நான் தான், அவங்க பேரண்ட்ஸ் என்ன வச்சுருக்காங்க, இவன் என்கிட்ட கேட்காம பர்மிஷனுக்கும் பஸ்ஸில் ஏறி வந்துட்டா, இவன் என் கூட வந்தால் மட்டும்தான் முன்னாடி இருக்க காரை வந்துட்டு எடுப்பேன், இல்லைனா எடுக்க மாட்டேங்கும் போது சுற்றி இருக்கவங்க எல்லாருமே தயவுசெய்து போமாங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு ஹீரோனால என்ன பண்ண முடியும், அவன் வந்துட்டு இறங்கிடுறா. ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு என் காரில் இறங்கும்போது ஃபஸ்ட்டு மாட்டேன், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். இல்லை நீ ஏறி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏற்றுறான். அதுக்கப்புறம் ரீனா வந்துட்டு ஓனை பார்க்க போகிறாளா. அப்போ பார்த்தீங்கன்னா ஓன் அழுகுறா. பாரு என் நிலைமையை பாரு, அவர் வந்து என்னை தனியாக ஒரு வீடு எடுத்து வச்சுட்டாரு, இதுக்கப்புறம் நான் அவர் ஃபேஸை கூட பார்க்க முடியாது போல, அவர் கூட இருக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். இதை கேட்கும் போது ரீனாக்குமே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகாமல் இந்த ரோட் சைட் மார்க்கெட்லாம் இருக்கும்ல அங்கே அழைச்சிட்டு வரான். ஹீரோனுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான். ஹீரோயின் ஃபஸ்ட்டு வேண்டாம் சொல்லிட்டு இருக்கான். எப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறதுலாம் கிங் பார்த்துட்டு, ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணு கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு என்ன
பண்ணுறான்னா இங்கே பாரு புரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவன் லைஃப்பில் நடந்தது ஓனுக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே அடைக்கலமாக வந்தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மிஸ்டர்ஸாக இருந்தா. நான் எப்போ உன்னை பார்த்தனோ அப்படிலாம் எனக்கு எந்த பொண்ணுமே பிடிக்கல. ப்ராமிஸாக சொல்லிட்டு எனக்கு ஒன்றை மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் குமாரிக்கா நீ என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்துட்டு எடுத்து சொல்கிறான். இவ்வளோ பெரிய ஆள் நம்மக்கிட்ட கெஞ்சி கெஞ்சி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு மனசு வந்து இறங்குது. இதுக்கப்புறம் நீங்கள் யாரையாச்சும் பார்த்தீங்க யாருக்கிட்டாச்சும் சேர்ந்து இருந்தீங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. கண்டிப்பாக இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் யாரு கூடயும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ப்ராமிஸும் பண்ணி கொடுக்குறான். ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி தரான். அங்கே இருக்க திங்ஸ்லாம் வாங்கி தரான். இப்படி இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறது வந்து ஒருத்தன் வந்துட்டு நொழிஞ்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். இதை வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஆளை வச்சு அடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு வேணாம் விட்டுருங்க அப்படிங்கும் போது அவன்கிட்டேருந்து கேமரா வந்துட்டு வாங்கிடுறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கேமராவோட மெமரி கார்டை வந்துட்டு கழட்டி எடுத்துகிட்டு போயிடுறான். இப்படி இவங்க ஹீரோயின்லாம் போன இடத்துலாம் ஃபோட்டோ எடுத்து யார்கிட்ட கொடுக்குறான்னா செகண்ட் எபிசோடில் சான்னு ஒரு பாஸ் வந்தானே ஸோ அவங்ககிட்ட வந்து கொடுக்குறான். ஆக்சுவலி அவன் வந்துட்டு ஹீரோவோட அப்பா கீழே தான் வேலை பார்த்துருப்பான். ஹீரோ வந்துட்டு மர்மம் வந்து சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன தான் இருந்தாலுமே ஹீரோ வந்துட்டு மாஃபியாவில் வந்துட்டு பெரிய ஆளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் பெரிய ஆளாக இருப்பான். இதனால ஹீரோ கிட்ட நிறைய பணம்லாம் இருக்கும். இதனால எந்த ப்ராஜெக்ட்டுமே ஹீரோ கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல தான் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இது வந்து குமாரிக்காவாச்சாடா அந்த ப்ரூட்டோட பொண்ணாச்சே. இவன் என்ன இந்த ப்ரூட்டோட பொண்ணு கூட இப்படி அலைஞ்சிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த ப்ரூட்டை ஒரு கண்ணு வச்சுக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஃபேமிலி தான் கட்டுறாங்க. ப்ரூட் வீட்டில் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அக்கா இருக்கால அவருக்கும் மினிஸ்டரோட பையனுக்கும் இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பிஏ கால் பண்ணி இங்கே பாரு ஃபேக்ட்ரி இன்னைக்கு வந்துட்டு மூடி வை. இங்கே வீடு தேடி எந்த கடைக்காரம் வந்துடக்கூடாது. என்னோடய பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது. இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. சரி முதலாளின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வைக்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பட்டாலுமே அழைச்சிட்டு வரான். ஃபஸ்ட்டு ரீனா அழைச்சிட்டு வரான். பிஏ அதுக்கப்புறம் கிங் எல்லாரையும் அழைச்சிட்டு வரான். அது எல்லாமே அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் ஹீரோ பார்த்துட்டுமே வந்துட்டு இந்த ஆள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குப்பா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இது கேட்டோன்னுமே வந்துட்டு ஹீரோனோட அப்பா என்ன சொல்கிறான்னா அப்படியா அந்த பொண்ணு ரொம்பவே லக்கி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்கும்போது ரீனாக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. தெரியல அவருக்கு தான் பொண்ணை தான் வந்து இவனோட ஆளுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அக்கா என்ன சொல்லியிருப்பான்னா சித்தி இருக்காங்கல்ல ஸோ அவங்கள வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு அடைச்சி வைங்க கிச்சன் ரூம்லேயே அடைச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கும். ஏன்னா சித்திக்கு அந்த பொண்ணுக்குமே ஆகவே ஆகாதில்ல. அவளை வந்துட்டு எங்கேயாச்சும் வந்துட்டு அடைச்சி வைங்க அவன் வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ மினிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து நம்ம சித்தி இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி அவங்கள வந்துட்டு கிச்சன்லேயே வச்சு சாத்தி வச்சு விட்றாங்க. அது வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணாத கிச்சன் போல். அவங்க வந்து கெஞ்சுறாங்க இங்கே பாரு நான் இந்த வீட்டோட முதலாளி என்ன எதுக்கு நம்ம எல்லாம் பண்ணுறீங்க நான் என்னத்தான் மேடாக இருந்து சர்வெண்ட்டாக இருந்து நான் முதலாளி ஆனாலுமே இப்போதைக்கு நான் முதலாளி தானே நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க என்னை வந்து அடைச்சிலாம் வைக்காதீங்க என்னை வெளியே விடுங்க நம்ம வந்துட்டு பேசிக்கலாம் இதுதான் என்னத்தான் இருந்தாலுமே இது வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயும் வெளியே விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு வரான். ஒவ்வொரு இடத்த வந்து கவனிச்சிட்டு வந்துட்டு இருப்பாள். பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ அதுக்கப்புறம் ரீனா எல்லாருமே வந்திருப்பாங்க. ஹீரோ அப்படியே வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே வந்துட்டு நீ ரொம்பவே அழகாக இருக்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப வர்ணிச்சிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்க ரீனாக்கு வந்து செம்மையாக கோவம் வரும். சரி ஏதாச்சும் ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி பந்தி பரிமாறுற பிளேஸில் வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்துட்டு பால் வந்துடுவான். அவன் வந்து என்ன சொல்வானா சொல்லு குமாரிக்கா அவனுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு இவளை வந்து அட்மிட் பண்ணுங்கிற மாதிரி பேசுவானாம். அப்போ ஹீரோ சொல்லுவான் ஆமாம்மா பந்தி பரிமாற வேலை இருக்கான் நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்லுவான்னா அவனை அங்கே விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வெளியே பேசணும்னு சொல்லிட்டு கார்டனுக்கு 2 பேரும் வந்துடுவாங்க. 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து தட்டு மாதிரி கீழே வெளில போவாள். அப்போ ஹீரோ வந்து கேட்ச் பிடிச்சிருப்பான். பிடிச்சிட்டு என்ன சொல்லுவானா இங்கே பாரு பார்த்து நடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரீனாக்கு தான் எல்லாமே தெரியும்ல பால்க்கு வந்துட்டு ஒன் சைடாக குமாரிக்கா மேலே வந்துட்டு இஷ்டம் இருக்குண்டு. ஸோ என்ன பண்ணுவானா கூப்பிட்டு வச்சுட்டு வந்து வந்து எல்லாத்தையும் சொல்வாள். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஜாக்பாட் வச்சுருக்கான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூட்டை நிறைய கடை வாங்க வச்சுருக்கான். ப்ரூட்லேருந்து நிறைய கடை வாங்குறாரு. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அப்படி இருக்கிற சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோட்டு இன்னும் கடை வாங்கும் போது அஷூரன்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் பொண்ணை கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிமாண்டாக வந்துட்டு ஹீரோனை தான் கேட்பான். ப்ரூட் கேட்டு ஹீரோட பிளானே இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பால்கிட்ட சொல்லிடுவான். பால்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஹீரோயின் கிட்ட வந்து விஷயம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் வந்துட்டு எப்படியாச்சும் 2 பேர் பிரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருவா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் பொறுமையாக இரு எங்கேயாச்சும் போய் தடுக்கி போட்டு விழுந்துடாது அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல நீங்கள் ரொம்ப எனக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு வந்துட்டு அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்ன பண்ணுவான் டக்குன்னு கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணிடுவான். சாரி
இவ்வளோ பியூட்டியாக இருந்தேன்னா யாரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் வந்து அப்படியே சிரிச்சிட்டு தான் இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எங்கேஜ்மெண்ட்டும் நடக்கும். ஸோ மாற்றி மாற்றி ரிங்லாம் போட்டுப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின்ஸ் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்துட்டு வெளியே வருவாளா, அப்போ வந்து பால் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா நிறைய கடை வாங்கி வச்சிருக்காராம். சொல்லப்போனால் எல்லோ நோட்டீஸே உங்களுக்கு வீட்டுக்கு வர அளவுக்கு கடை வாங்கி வச்சிருக்காரு. இப்போதைக்கு ஹீரோ கிட்ட நிறைய காசு வாங்கியிருக்காரு. அதை வாங்கி தான் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா ஹீரோட்ட காசு வாங்க ஹீரோ வந்துட்டு அஸ்வின்கிட்டே வந்துட்டு ஒன்று தான் கேட்கலான்னு பிளான் பண்ணியிருக்கான் போல். எனக்கு எல்லா விஷயமும் வந்து ரீனா மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையுமே போட்டு உடச்சிருவான். நடந்த விஷயம் எல்லாமே உங்கள் அப்பா வந்துட்டு இந்த அளவுக்கு தள்ளப்பட்டது வந்து ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லுவானா. ஹீரோனுக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தேடிட்டு இருப்பான். ஹீரோயின் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பானா. அப்போ வந்துட்டு பிஏ வருவான். பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வெளியே வந்து போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, ப்ரூட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வராங்கும் போது ஹீரோ வந்துட்டு ஏன்டா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்துட்டு இன்சூரன்ஸ்க்காக அவரோட கம்பெனியை வந்துட்டு ஃபேக்ட்ரியை வந்து தீ வைக்க சொல்லியிருக்காரு அவரோட பிஏ கிட்ட அப்படின்ட்டு இவன் வந்து சொல்லுவான். ஆக்சுவலி அவர் அதை சொல்லியிருக்கவே மாட்டார். இன்றைக்கி எந்த பிரச்சனை வரக்கூடாது, அதே மாதிரி சமாளிச்சுக்க, எந்த கணக்காரனும் வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த மாதிரி அவர் தான் தீ வைக்க சொன்னாருங்கிற மாதிரி இன்சூரன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்துருவாங்க இந்த மாதிரி தப்பான வேலை பண்ணியிருக்காருன்னு. இதை பார்த்துமே பால் நமக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அவங்க வந்துட்டு ஆமாம்மா இதுதான் வந்துட்டு ப்ரூட்டோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அழைச்சிட்டு வருவாங்க. இங்கே கிச்சனுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சித்தி வந்துட்டு டோர் வழியில் தப்பிச்சு போயிருப்பாங்க. என்ன தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மேலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துல வந்துட்டு போலீஸ்லாம் வருவாங்க. அந்த பொண்ணுக்குலாம் ரொம்ப ஷாக் ஆகிடும் அக்காக்கெலாம். கரெக்டாக அந்த இடத்துல வந்து சித்தி வந்துடுவாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கேன், என்னை வந்து கிச்சனில் வச்சு சாத்திட்டேன்னா நான் உன் சித்தின்னு யாருக்குமே தெரியாமல் போயிடுமா? ஆமாம், நான் வேலைக்காரியே இருந்து கல்யாணம் பண்ணவங்க தான் ப்ரூட்டு, நான் ப்ரூட்டோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் ப்ரூட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கன்னு. ஆக்சுவலி எல்லாரும் இல்லை, முக்கியமாக மாப்பிள்ளை வீட்டு சைடில். கரெக்டாக போலீஸ் வராங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வருவார். வந்து என்ன சொல்லுவார்னா, நாங்கள் ப்ரூட்டை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல ப்ரூட் இருக்க மாட்டார். ப்ரூட் வந்து மாடியில் இருப்பார். அந்த பிஏக்கு தான் கால் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் கீழே தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா பாலம்மா, ஐயோ மினிஸ்டர் உங்களுக்கு தெரியவே தெரியாதா ஒரு சித்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இந்த வீடு வந்து மோசமான வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை பற்றி அசிங்கமாக பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அது இந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அவங்க வந்துட்டு உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருக்காங்க, உங்கள் அப்பா எவ்வளோ தைரியமாக இருந்தால் அவங்க ஃபேக்ட்ரியை வந்து தீ வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ்க்காக. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் பிச்சைக்காரங்களா ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிஏ வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.